Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது செய்யிறதுக்காக 3 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேங்க. 3 உருளைக்கிழங்கையுமே இந்த மாதிரி வந்துட்டு தோல் சீவிட்டு எடுத்துக்கங்க ஒரு பீலர் வச்சு. நாம செய்யற இந்த டிஷ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயின் ஐட்டமே உருளைக்கிழங்கு தாங்க. அதனால தான் வந்துட்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். உருளைக்கிழங்கு எல்லாமே வந்துட்டு சுத்தமா தோல் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி வந்துட்டு தோலை சீவிட்டு எடுத்துக்கங்க. நான் எடுத்து வச்சிருக்க 3 உருளைக்கிழங்கையுமே இந்த மாதிரி வந்து தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாங்க. துருவி எடுக்கிறப்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி ரவுண்டாக நம்ம வந்து சீவிக்கிட்டாலும் சரி, இல்லை நீல வாக்கில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸில் வந்துட்டு சீவி எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த 3 உருளைக்கிழங்கும் துருவி எடுக்கணும், நம்ம கட் பண்ணிலாம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து நான் சேஃபில் வந்துட்டு பாருங்கள் துருவி எடுத்து வச்சுருக்கேன். மெலிசா உள்ளது இருக்குது பார்த்தீங்களா, அதில் துருவிக்கங்க. ரொம்ப மொத்தமாக துருவிட்டிங்கன்னா நான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா மிக்சியில் வந்து கொஞ்சம் அடித்து சீக்கிர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மெலிசா சீவிர மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துட்டு சீவி எடுத்து வச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 3 உருளைக்கிழங்குமே இப்போ இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வந்துட்டு ஒரு 2-3 தடவை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி வந்து செய்கிறோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்குலேயே வந்துட்டு பொதுவாக அந்த மாவு மாதிரி இருக்குங்க. அது போடுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி வந்துட்டு வாஷ் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறோம். நம்ம இதை வாஷ் பண்ணி எடுக்கிறப்ப வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இதில் இருக்க இந்த மாவு சத்து எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக போகும். இது 2வது தடவை நான் வந்து வாஷ் பண்ணுறேன். இன்னொரு தடவையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை நாம் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 3 தடவை வந்துட்டு நம்ம வந்து கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு மிக்சிங் பவுலில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு அமைக்க பிழிஞ்சிட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. நீங்கள் தண்ணியை பிழியாமல் வந்துட்டு சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல வந்து கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் நம்ம வந்து பொரிக்கிறப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் நல்லா இறுக்கமாக பிழிஞ்சிட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க மிக்சிங் பவுலில். இப்போ இதோடு வந்துட்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 டீஸ்பூன் இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. ஜீரகத்தூள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. காரத்துக்கு அந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதோடு வந்துட்டு சேர்த்துட்றேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நம்ம மசாலாவில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துருங்க. அதே அளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்சா அரிசி மாவு 2 டீஸ்பூன் வந்துட்டு இதோட சேர்த்துட்றேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டு நம்ம வந்து உடனே வந்துட்டு எண்ணெயில் போட்டுருணுங்க. கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்து நீங்கள் வந்து வச்சு பொரிச்சிங்கன்னா அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக வந்துட்டு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நம்ம ரெடி பண்ணோடனே டக்குன்னு வந்து நம்ம வந்துட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். நாம் துருவி எடுத்துருக்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்குது, நமக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மிக்சியில் 1-2 அடிச்சுட்டு இதோடு சேர்த்துருங்க. உங்களுக்கு வந்துட்டு எடுக்கிறதுக்கும் நம்ம போடுறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். இது போல் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கடாயில் சூடு பண்ணிவிட்டு இது பொரிக்கிற தேவையான அளவு எண்ணெய் இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு வடை சேப்புக்கு வந்து தட்டி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வடை சேப்பு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கிள்ளி போடுற மாதிரி கூட இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பக்கோடாலாம் போடலாம். அந்த மாதிரி சேஃபில் கூட நான் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வடை சேப்புக்கு வர மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து இதோட போட்டிருக்கேங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கம்பி வச்சு அதை நல்லா இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுருங்க. இதில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால வந்து நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குங்க. ஏன்னா அதோட அரிசி மாவு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே சேர்த்துருக்குறோம். 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. இதுக்கு வந்துட்டு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. ஈவினிங் யார் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் வந்துட்டு இது ரொம்ப ஆயிலாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க. அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆயில் எதுவுமே வந்துட்டு இருக்காதுங்க. இப்போ இதை வந்து நான் வந்து பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.